அம்மு பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, அதே மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மணி சேவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ரூல்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறையா பேருக்கு எதுலலாம் பணத்தை போட்டால் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது நல்லா நமக்கு மல்டிபிள் ஆகி கிடைக்குங்கிறதுல நாலேஜ் இருந்தாலும் பணத்தை அந்த இன்கம்லேருந்து பிரித்து எடுக்கிறதுன்னு நிஜமாக நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா நான் பண்ணிகிட்ருக்கிற உண்டியல் சேமிப்புலேருந்து, ஆர்டியிலேருந்து, எஸ்ஐபிலேருந்து, சீட்டு போட்டிருக்கிறதுலேருந்து, நகைச்சீட்டு வரைக்கும் நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே காமிச்சிருக்கேன். ஏன் டே டு டே தங்கமயிலில் நான் போடுற அந்த கோல்டு ஸ்கீம் முதல் கொண்டு நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட நான் பே பண்ணதை ப்ரூஃபாக உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட கேட்குறது, நீங்கள் பண்ணுறீங்க பட் எங்களால் எங்களுடைய செலவுக்கு சரியாக போயிடுது, ஸோ எவ்வளோ சேலரி வாங்கினாலும் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ மணியோடைய ரூல்ஸை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்ட்டு அர்த்தம். ஏன்னா நமக்கு பணம் வருது, சம்பாதிக்கவும் முடியுது, ஆனால் அந்த பணத்தை நம்மளால் சேர்த்து வைக்கவோ அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்கி பணத்தால் பணத்தை பெருக்கவும் முடியலை அப்படின்னா பேசிக்கான விஷயத்தில் நீங்கள் கோட்டை விடுறீங்கன்னு அர்த்தம். அதாவது மணி ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். அதை நான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் 15,000 சேலரி வாங்குறவராக இருந்தாலும் சரி, இல்லை 1.5 லட்சம் வாங்குறவராக இருந்தாலும் சரி, நீங்கள் நிச்சயமாக நிறையா சேர்த்து வைக்க முடியும். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரூல்ஸ், முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எவ்வளோ பேசிக்கான சம்பளமோ இல்லை ஹையரான சம்பளம் வாங்கினாலும் மணியை நம்ம சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதாவது யூஸ் பண்ணிக்கணுங்கிறது முக்கியம். மணியும் அதாவது பணமும் தண்ணியும் ஒன்று தான். ஸோ அது வந்த உடனே என்னாகும், நமக்கு செலவாயிடும். எல்லாருமே பண்ணுற மேஜர் மிஸ்டேக் என்னென்னா, செலவு போக மீதியை சேர்த்து வைக்கிறது மிகவும் முட்டாள்தனமான ஒரு விஷயம். நான் அதை நிறைய செஞ்சுருக்கேன். அதை சரி பண்ணுறதுக்கு இந்த 3 வருஷத்தில் சரி பண்ணி தான் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எவ்வளோ பண்ணியிருக்கலான்னு இப்போ நான் உட்காந்து அடிக்கடி யோசிப்பேன். பட் நம்ம முடிஞ்சது போனதை பற்றி யோசிச்ச பிரயோஜனம் கிடையாது. எப்பயுமே நம்ம செலவுக்கு எவ்வளோ ஆகுதோ அது போக மீதி இருக்கிறத சேர்த்து வைக்கிற பழக்கத்தை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. சேர்த்து வைக்கிறத ஒரு மேஜர் ரோலாக கொண்டு வாங்க. அதாவது 40:30:30 ரேஷியோ சொல்லுவாங்க. உங்களோட சம்பளத்தை 100ஆக பிரிச்சுக்கோங்க. அதில் 40% உங்களுடைய தேவைக்காகவும் 30% உங்களுடைய ஆடம்பர செலவுகளுக்காகவும் மீதி இருக்கிற 30%ஐயாவது சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ஃபினான்ஷியலி நம்மளால் க்ரோத் ஆக முடியும். அதாவது 10,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதில் ஒரு 3,000 ரூபாயை எடுத்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, 3,000க்கு மேலே சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னாலும் ரொம்ப நல்லது தான். மினிமம் 30%, ஏன் குறைஞ்சது ஒரு 20% நீங்கள் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக முன்னேறிடலாம். உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு ஹையர் மிடில் கிளாஸாக மாறிடுவாங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதாவது 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா மாதம் ஒரு 4,000 ரூபாய் என்னால் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ மாதம் ஒரு 20%லேருந்து 30% உங்கள் பணத்தை நீங்கள் ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதை சரியான முறையில் சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ சேமித்து அந்த பணத்தை என்ன பண்ணலான்னா சரியான விஷயத்தில் முதலீடு செய்யுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது முக்கியம், சேர்த்து வைக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாங்கிறது பெரிய பணம். ஆனால் இன்றைக்கி 1 லட்ச ரூபா அப்படிங்கிறது நமக்கே தெரியும், அது ஒரு சாதாரண பணம் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ சேர்த்து வைக்கிறத விட அந்த சேர்த்து வச்ச பணத்தை சரியான விதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதை நோக்கி போனால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் கேட்டகரி ஒரு பீப்புள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் தொடர்ந்து எனக்கு நிறைய மெசேஜஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, எங்களுடைய செலவை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஸோ வாங்குகிற சம்பளம் எல்லாமே எங்களுக்கு செலவாயிடுது, அப்புறம் எப்படி தான் இந்த 30%, 20% நாங்கள் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய செலவுகளை ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், லிஸ்ட்டு போட்டு எழுதுங்க. நிஜமாகவே சொல்கிறேன், மாதம் என்னால் சேமிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டைரி எழுதுகிற பழக்கம் அவங்களுக்கு இருக்காது, பட்ஜெட் போடுற பழக்கம் அவங்களுக்கு இருக்காது, அவங்களுடைய செலவுக்கு அதாவது வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணக்கூடிய பழக்கங்கள் இருக்காது. நிறைய இஎம்ஐஸ் போட்டிருப்பீங்க. அதாவது எனக்கு இன்றைக்கி 2 லட்ச ரூபாய்க்கு தான் நான் பைக் ஓட்டுவேன், ஆனால் இன்றைக்கி என்கிட்ட காசு கிடையாது, என்கிட்ட வெறும் 20,000 30,000 தான் இருக்குது, ஆனால் எனக்கு அந்த வண்டி தான் நான் ஓட்டணுன்றதுக்காக அந்த மாதிரி செலவு பண்ணக்கூடிய பர்சன்ஸாக இருப்பீங்க. இதே இது 30 ரூபாய்க்கு 20,000த்துக்குமே நம்மளால் ஃபோன் வாங்க முடியும், ஆனால் நான் 1 லட்ச ரூபாய்க்கு தான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய அந்த மென்டாலிட்டி இருக்கிறவங்களால தான் தொடர்ந்து கடனில் இஎம்ஐ போயிட்டே இருக்கும், அது சேவிங்ஸ் ஆகாது. இந்த மாதிரி பேசிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பட்ஜெட் போடுறது, கணக்கு எழுத ஆரம்பிச்சிட்டிங்கனாலே 100% உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம டெய்லி பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன. அதிகமாக வெளியே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோமா, ஸ்நாக்ஸுக்கு அதிகமாக செலவு பண்ணுறோமா, தேவையில்லாத பொருளாக நம்ம வாங்குறோமான்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்மளோட சேலரி இன்க்ரிமெண்ட் ஆக ஆக நம்மளுடைய செலவுகள் தயவு செஞ்சு கூடக்கூடாது, சேவிங்ஸ் மட்டும்தான் கூடணும். இன்றைக்கி நான் ஒரு 15,000 சம்பளம் வாங்குகிறேன், அடுத்த வருஷம் 20,000 சம்பளம் வாங்க போகிறேன். ஸோ இன்றைக்கி 15,000 நான் சம்பளம் வாங்கும்போது நான் 5,000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுத்துட்ருந்தேன். ஸோ அடுத்த வருஷம் இதை விட பெட்டரான வீட்டுக்கு போகிறேங்கிறத தயவு செஞ்சு என்ன பண்ணக்கூடாது, நம்ம நினைக்கக்கூடாது. அடுத்த வருஷம் நமக்கு 5,000 எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதுக்கு என்ன சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் பணத்தை சேர்த்து வைக்க முடியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, அதிகப்படியான கடன்களை வாங்கி வீட்டுக்கு ஆடம்பரமாக பொருள் வாங்குறதுனாலேயே நம்மளால் சேமிப்பு இல்லைன்னு ஆகிடுது. மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான். ஸோ என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, என் வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லை, என் வீட்டில் சோஃபா இல்லை, என் வீட்டில் உடன் பீரோ இல்லை உடன் கபோர்ட்ஸ் இல்லை உடன் பெட் இல்லை, அதனால் இஎம்ஐ கட்டினேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எப்போயுமே இஎம்ஐ ஆப்ஷன், லோன் ஆப்ஷன் அதுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. அப்படி போனீங்கனாலே உங்களுக்கு அசலையும் வட்டியையும் அடைக்கிறதுக்கே சரியாக போயிடுமே தவிர உங்களால் கடன் இல்லாமல் வாழ முடியாது. கடன் இருந்தால் நிச்சயமாக உங்களால் பணத்தை சேர்த்து வைக்கவே முடியாது. சேர்த்து வச்சா மட்டும்தான் அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும். அப்போ தான் உங்களோட பணம் பெருகும். இப்போ ஏன் பணக்காரங்க எப்பவுமே பணக்காரங்களாக இருக்காங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லேண்டில் பண்ணுவாங்க, கோல்டில் பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுவாங்க, எஸ்ஐபியில் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பணம் தாராளமாக இருக்கிறதுனால, சேமிப்பு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, இத்தனையும் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளை மாதிரி லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளோ இல்லை லோ கிளாஸ் பீப்புளாலையுமே டக்குன்னு ஒரு முதலீட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நகை கூட நம்ம வாங்கணுன்னா யோசிச்சு தான் வாங்குகிறோம். பணம் 1 வருஷம் 2 வருஷம் சேர்த்து தான் வாங்குறோங்கும் போது அதை சரியான விதத்தில் நம்ம முதலீடு பண்ணாதானே அந்த பணம் திரும்பவும் பணத்தை பெருக்கும். ஸோ பணம் பெருக்கம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு பெரிய ஆளாக ஆக முடியவே முடியாது. புரியுதுங்களா? ஸோ நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்பயுமே நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளோ கம்மியாக சம்பளம் வாங்கினாலும் சரி, அதிகமாக சம்பளம் வாங்கினாலும் சரி, மணியை சரியாக நம்ம கையாண்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், பணத்தை சேர்த்து வைக்க முடியும். தகுதிக்கு மீறின செலவுகள் பண்ணுறோம், தகுதிக்கு மீறின விஷயங்களை நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய ஃப்யூச்சரை நம்ம இழந்துடுறோம் அப்படின்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு பதிலாக தகுதியை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆசைப்படுற விஷயங்களையும் அடையலாம், கடன் இல்லாமல் அடையலாம், அதே விதத்தில் நம்மளால் சேமிப்பை நோக்கியும் போக முடியும். இதுதான் முக்கியமான விஷயம். முக்கியமாக இன்றைக்கி நம்ம படிப்புக்காக, குழந்தைங்களோட படிப்புக்காக தேவையில்லாமல் நிறையா செலவு பண்ணுறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு தவிர்த்துருங்க. ஸோ சரியான இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்த்து சரியான ஃபீஸ் கட்டினோனாலே நமக்கு ஒரு பெரிய பர்டன் குறையும். ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூலிங் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு நம்ம எவ்வளவோ சேர்த்து வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்குண்டானதையும் சைட் பை சைட் போடுங்க. குழந்தைங்க பிறந்த உடனே அவங்களுக்கு நீ ஏதாவது ஒரு மந்த்லி பேமெண்ட் கட்டி ஒரு 15 இயர்ஸ்க்கோ 20 இயர்ஸ்க்கோ ஒரு சேவிங் ஸ்கீம் போட்டிங்கன்னா அந்த 20 வருஷம் கழித்து பசங்க பெரியலாகும் போகுது நமக்கு ஒரு பெரிய பர்டன் இருக்கவே இருக்காது. அந்த பணத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்காக ஃப்யூச்சருக்கு நம்ம செலவு பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது பெருசாக படிக்கணும்னு நினச்சாங்கனாலும் அன்றைக்கி நம்ம கடனை நோக்கி ஓடாமல் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே தேவையில்லாத செலவுகளையும் ஆடம்பரமான விஷயங்களையும் நோக்கி போகாதீங்க. ஸோ நிறைய பேர் நான் கம்மியாக சம்பளம் வாங்குகிறேன், என்னால் அதான் சேர்த்து வைக்க முடியலன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஸோ ஹஸ்பண்ட் கம்மியாக சம்பளம் வாங்குறாங்கன்னா நீங்களும் வேலைக்கு போங்க. ஸோ 2 பேரும் வேலைக்கு போங்க. ஸோ ஒரு ஆள் சம்பளத்தில் வீடு நடத்தினாலும் இன்னொரு ஆளுடைய சம்பளம் அப்படியே சேமிப்பாக மாறும். ஸோ மாதம் எல்லா பெண்களும் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா உங்களோட மாதம் 10,000 ரூபாய்னா என்னாச்சு யோசிச்சு பாருங்கள். மாதம் 10,000 உங்களுடைய பசங்க பேரில் நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த 15 வருஷத்தில் அது உங்களுக்கு பல லட்சங்களாக மாறும். அதுவும் சரியான விதத்தில் ஆர்டி ஸ்கீம்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் எவ்வளவோ இருக்குது. ஸோ விசாரித்து போட்டிங்கனாலே அவங்களோட படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் நீங்கள் ஒரு பெரிய தொகையை சேர்த்து வைக்க முடியும். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு இனிமேல் சிஸ்டருங்கெல்லாம் சேர்த்து வைக்க முடியலன்னு சொல்லாதீங்க. எல்லாராலையும் முடியும். எனக்கு தெரிஞ்சு 15,000 20,000 சம்பளம் வாங்குறவங்க கூட ஏகப்பட்ட விஷயங்கள் சேர்த்து சொந்தமாக நிலம் வாங்கி கடன் இல்லாமல் வீடு கட்டுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ எல்லாமே நம்ம நடந்துக்கிற விதத்துலையும் நம்ம
வீட்டை வந்து கொண்டுட்டு போகிற அந்த பட்ஜெட்டிங்லேருந்து தான் இருக்குது. ஸோ நான் இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக கற்றுக்கிட்டதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் எங்களால் சேர்த்து வைக்க முடியல, நாங்கள் ரொம்ப கடனில் இருக்கோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு சொன்னீங்க. கடன் எல்லாருக்குமே வரும். ஆனால் அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த மிஸ்டேக் பண்ணாமல் சரியான விதத்தில் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால இதுக்கப்புறம் இன்னும் டைம் இருக்குது. நிச்சயமாக உங்களால் நிறைய விஷயத்த பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணி நிறைய சம்பாதிக்கவும் முடியும், நிறைய சேர்த்து வைக்கவும் முடியும். ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பியாக வாழணுன்னா கடன் இல்லாத வாழ்க்கை இருந்தால் தான் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி லைஃப்பை பாசிட்டிவாக நீங்கள் கொண்டு போங்க, நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.